நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இமேஜில் இருக்கிறது ஏதோ தீபம் ஏற்றுற தூண் மாதிரி இருக்கா? பட் இது சர்வேக்கள். இந்த மாதிரி இந்தியா முழுக்க வந்து ஆயிரக்கணக்கான சர்வேக்களை பார்க்க முடியும். இதோடைய கதை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 18th century. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த குறுநில மன்னர்கள் அவங்க ஆண்ட நிலப்பரப்போடைய அளவு மட்டும் தான் வச்சுருந்தாங்க. அதுவும் குத்துமதிப்பான அளவுகளாக தான் இருக்கும். ஸோ பிரிட்டிஷ் ஆட்சி காலம் வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து என்னென்னா வரியை வசூலிக்கிறதுக்கான எக்ஸாக்டான மெஷர்மெண்ட் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் வந்து மிலிட்ரியை வந்து நகர்த்துறதுக்கு, ரயில் தண்டவாளங்கள் அமைக்கிறதுக்கு, இந்த மாதிரி வந்து பர்பஸ்க்காக வந்துட்டு அவங்களுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுடைய மேப்பும் தேவைப்படுது. அதுவும் எக்ஸாக்டான அளவோட. அப்போ தான் வில்லியம் லாம்ப்டன் இந்தியாவுக்குள்ளே வராது. இப்போ இருக்கிற மாதிரி டிஜிபிஎஸ் சர்வே, ட்ரோன் சர்வேலாம் வந்து அப்போ கிடையாது. டேப்பை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவும் மெஷர் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இங்கே தான் வந்து கிரேட் ட்ரிக்னாமெட்ரிக் சர்வே ஆரம்பிக்குது. இதுக்காகவே ஸ்பெஷலாக லண்டன்ல இருந்து 500 கிலோ இடம் இருக்கக்கூடிய தேலைட் மிஷினை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. இது எப்படி செட் பண்ணுவாங்க அப்படிங்கிட்டீங்கன்னா, A பாயிண்ட் B பாயிண்ட் அப்படின்ட்டு 2 பாயிண்ட் வச்சிருப்பாங்க. தென் வந்து C பாயிண்டாக வந்து ஏதோ ஒரு மலையோ இல்லை ஒரு பெரிய பில்டிங்கோ வச்சுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த டயகனல் நடப்பாங்க. ஸோ ட்ரையாங்கிள் ஃபார்முலா வச்சு மலையோட இல்லை அந்த பில்டிங்கோடைய டிஸ்டன்ஸ் நம்மளால் வந்து கால்குலேட் பண்ணி, இந்த பேஸ் பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இதை வச்சு தான் வந்து அடுத்த ட்ரையாங்கிளை நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பெர்மனண்டாக கட்டி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் உருவாக்கி அதை பேஸ் பண்ணி அடுத்த ட்ரையாங்கிள் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரையாங்கிளாக வந்து பிரிஞ்சுட்டே இருக்கும். எப்படி ஒரு சிலந்தி வலை மாதிரி உருவாக்கி ஒட்டுமொத்த இந்தியாவையுமே வந்து அளந்திருப்பாங்க. இதை நம்ம வந்து ஏதோ சாதாரணமாக சொல்லிட்டோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 70 வருடங்களாக நடந்தது. இந்த மிஷினை வந்து கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்கே வந்து ஒரு 12 பேர் தேவை. யானை, குதிரை, ஒட்டகம் இந்த மாதிரி வந்து வச்சு வந்து ட்ராவல் பண்ணி தான் கொண்டு போயிருக்காங்க. 70 வருடங்களில் எவ்வளோ மழை, வெயில், புயல்லாம் தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வே நடந்திருக்கும். அந்த டைமில் வந்து நிறைய வைரஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. நிறைய நோய்கள்லாம் பரவி நிறைய பேர் வந்து இறந்து போனாங்க. அதெல்லாம் தாண்டி தான் இந்த சர்வே அப்படிங்கிறது நடந்துச்சு. இங்கே இருக்கக்கூடிய சென்னை பரங்கி மலையில் ஆரம்பித்து தஞ்சாவூர் பெரிய கோயில், இமயமலையுடைய அந்த எவரெஸ்ட் சிகரம், அந்த உயரத்தை அளக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் ட்ரிக்னாமெட்ரிக் சர்வே தான் யூஸ் ஆனிச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கற்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட், த கிரேட் ட்ரிக்னாமெட்ரிக் சர்வேயோடைய அடையாளங்கள்.